ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஸ்பல்ஸில் 4 காஸ்பல்ஸ்லையுமே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதிகமாக நம்ம படிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஹீலிங் தாங்க. நிறையா ஹீலிங் நடக்குது. ஜீசஸ் எங்கே போனாலும் மக்கள் அவரை சூழ்ந்துடுறாங்க. பலதரப்பட்ட வியாதிகளோட மக்கள் வராங்க. யார் யாரெல்லாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேண்டினாங்களோ, அவரை தொட்டாங்களோ, இல்லை ஏதாவது அவரோட கான்டாக்டில் வந்தாங்களோ, விசுவாசத்தோட அவரோட கான்டாக்டில் வரும்போது அவங்கெல்லாம் சுகம் பெற்றுக்கொண்டாங்க, ஹீலிங் பெற்றுக்கொண்டாங்க. ஹீலிங் காட்ஸ் வில். இட் இஸ் டெஃபினெட்லி காட்ஸ் வில். நீங்களும் நானும் சரீரத்தில், மனதளவில், இமோஷனலாக எல்லா விதத்துலையும் நம்ம ஹீல் ஆகணும் அப்படின்றது கடவுளுடைய சித்தமாக இருக்குதுங்க. ஜீசஸ் நிறைய பேர்த்த ஹீல் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ எல்லாரையும் ஹீல் பண்ணாங்க. அப்போ ஒன்று மட்டும் நம்பிக்கையாக இருங்க, ஹீலிங் இஸ் காட்ஸ் வில். நீங்கள் சுகமாக இருக்கணும், சுகமடைந்து நல்லா இருக்கணுன்றது காட்ஸ் வில், கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கானாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கானாலும் சரி, சுகம் இல்லைன்னா இன்றைக்கே விசுவாசிங்க, ஏசப்பாவை விசுவாசிங்க, ஏசப்பாவை நம்புங்க, அவரிடத்துல கேளுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஜீசஸ் அங்கே சுகத்தை உண்டு பண்ணுகிறார். இப்போ கூட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்களா? நீங்கள் வியாதியஸ்தராக இருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு தெரிந்த யாராவது உங்கள் குடும்பத்தினர், உங்கள் நண்பர் யாராவது வியாதியஸ்தராக இருக்கிறாங்களா? நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபத்தை கடவுள் கண்டிப்பாக கேட்பார். ஹீலிங் இஸ் காட்ஸ் வில். அவர் சித்தம். நம்ம சுகமாகணுன்றது அவர் சித்தம். கண்டிப்பாக கடவுள் கேட்பார். விசுவாசத்தோட கேட்கலாம். அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய வியாதிகளை உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில், மனதளவில் எங்கள் பிள்ளைகள், அப்பா, எங்கள் உறவினர்கள், எங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. சுகப்படுத்துவது உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் சுகமாக இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். எங்களை சுகமாக்குங்க அப்பா. விசுவாசத்தோடு வருகிறோம். எங்களை சுகமாக்குங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.